ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம தமிழ்நாட்டில் மருதாணி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். கையில் காலில் போடுற மருதாணி மட்டும்தான் நினைவுக்கு வருது இல்லையா? ஆனால் மருதாணி மரம், அதில் வர பூ, இலை, விதை எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மருதாணி பூவோட ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, அழகுக்காக பயன்கள், அதோட ஒரு சிலருக்கு ஏற்படுற பக்க விளைவுகள் என்னென்ன, அதை பற்றி விரிவாக தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருதாணி மரம் சின்ன மரம் மாதிரி இருக்கும். இதில் வர பூ சின்ன வெள்ளை நிறம், சில சமயம் இளஞ்சிவப்பு கலந்தது போல் இருக்கும். இதில் மனம் இருக்காது, ஆனால் மருத்துவ குணம் குமிழ்ந்து இருக்குது. இந்த பூ நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருது. ஆயுர்வேதம், சித்தம், யுனானி மருத்துவத்தில் இதுக்கு தனி இடம் இருக்குது. கிராமப்புறங்களில் நிறைய வீட்டு வாசலில் அழகாக வளர்ந்துருக்கிற மருதாணி செடி குறைந்த அளவு பராமரிப்புலேயே நன்கு செழித்து வளரும். இந்த செடியை தற்போது நகர்ப்புறங்களில் அப்பார்ட்மெண்ட் வாசலில் கூட வச்சு வளர்த்துட்ருக்காங்க. இந்த செடி வீட்டு வாசலில் இருந்தால் லக்ஷ்மி கட்டாட்சம் உண்டாகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. மருதாணி இலைகளை பறித்து அரைச்சி கைகளுக்கு இட்டுக்கொள்ள ஆசைப்படாத பெண்கள் யாராவது இருக்காங்களா? இளம் பெண்கள் கூட இயற்கையாக தலைமுடிக்கு ஹேர் கலரிங் செஞ்சு கொள்ள இந்த மருதாணி இலைகளை பயன்படுத்திகிட்ருக்காங்க. அதே சமயம் மருதாணி பூக்களோட மகத்துவம் பற்றி பலருக்கும் தெரியாதுங்க. இந்த மருதாணி பூ மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பூங்க. இது பிரியமான மலர்களில் ஒன்று. இதில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இந்த பூவை கொத்தா பறித்து பூஜை அறையில் மகாலட்சுமியின் படத்துக்கு வச்சு வழிபட கடன் தொல்லை நீங்கும், செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. கூந்தல் வளர்ச்சிக்கு துணை புரியுது இந்த மருதாணி பூக்கள். இந்த பூக்களை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி இறக்கி ஆறியதும் பாட்டிலில் சேகரித்து வச்சு தினமும் தலைக்கு தடவினீங்க அப்படின்னா நாள்பட்ட தலைவலி நீங்கும், கூந்தல் செழிப்பாக வளரும். மருதாணி பூக்களை நிழலில் காய வச்சு அதோட செம்பருத்தி இலைகளையும் பூக்களையும் சேர்த்து அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உடல் உஷ்ணம் குறையும், முடியுதுருவது நிற்கும், பொடுகு தொல்லை நீங்கும். இரவில் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறவங்க மருதாணி பூக்களை கொத்தா பறித்து தலையணிக்கு அடியில் வச்சு படுத்திங்கன்னா சுகமான தூக்கம் வரும். காலில் தோன்றக்கூடிய தேமல் மற்றும் கரப்பான் புண்களுக்கு மருதாணி பூவை அரைச்சி புண்கள் மீது பற்று போட விரைவில் ஆறும். இது உடல் சூட்டை குறைக்குது, தலைவலியை போக்குது, சரும பிரச்சனைகளை சரி செய்து முடி உதிர்வதை தடுக்குது, பொடுகு மற்றும் அரிப்பை குறைப்பது ஆகியவை இதில் நிறையவே இருக்குது. பொதுவாக மருதாணி இலை, பூ, பட்டை எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது தாங்க. இந்த மருதாணி பூ உடம்புக்கு இயற்கையான குளிர்ச்சி தரும். உடம்புல அதிக வெப்பம், உடல் சூடு, தலை சூடு போன்ற பிரச்சனைகளுக்கு மருதாணி பூ வேக வச்சு குடித்தோம் அப்படின்னா நல்ல குளிர்ச்சி கிடைக்கும். தோல் நோய்களுக்கு சிறந்த மருந்து. எக்ஸிமா, சிரங்கு, புண்கள், குடைச்சல் மாதிரியான தோல் நோய்களுக்கு மருதாணி பூ சிறந்ததாக இருக்குது. இதை அரைச்சி தோலில் தடவினோம் அப்படின்னா நச்சு நீங்கி சளி, புண் ஆறும். கண் வலி மற்றும் கண் எரிச்சல் நீங்கும். மருதாணி பூ நீரை வடிகட்டி கண் கற்று பகுதிகளில் மெதுவாக தடவினோம் அப்படின்னா கண் எரிச்சல், கண்ணீர் வடிதல் மாதிரியான பிரச்சனைகள் குறையும். தலைமுடி ஆரோக்கியம். மருதாணி பூ சாரை வெந்தயத்தோடு கலந்து முடியில் போட்டோம் அப்படின்னா முடி மிருதுவாக, முடி கொட்டுதல் குறையும், தலையில் உள்ள வெப்பம் குறையும், இதய ஆரோக்கியத்துக்கு உதவும். மருதாணி இலையில் இருக்கிற சில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய திசுக்களை பாதுகாக்கும், இரத்த ஓட்டம் சரியாக நடைபெற இதுவும் உதவியாக இருக்குது. மருதாணி பூ சாறு காயம் மீது தடவினோம் அப்படின்னா நச்சு நீங்கி வேகமாக ஆறுதுங்க. இதனால தான் பழைய காலத்தில் மருதாணி மரம் வீட்டு முற்றத்தில் கட்டாயம் நட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. மருதாணி பூவை கஷாயம் மாதிரி வேக வச்சு குடித்தா ஜுரம், குளிர், உடல் வலி குறையும். இதோட வாசனை மற்றும் உடலுக்கு கொடுக்குற குளிர்ச்சியால் மன அமைதி கிடைக்கும், நரம்பு தளர்ச்சி குறையும். மருதாணி பூ கஷாயம் கொண்டு வாயை கொப்பளிச்சா ஈறு வீக்கம், பல்வலி குறையும். இந்த மருதாணி பூ மற்றும் இலையை சேர்த்து வேக வச்சு குடித்தோன்னா மாதவிடாய் சீராகும், வயிற்று வலி குறையும். முகத்தில் பிம்பிள், டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தால் இந்த பூ சாரை கொஞ்சமாக மஞ்சளோடு கலந்து முகமூடியாக போட்டால் நல்ல பலன் கிடைக்கும். கையில் காலில் மருதாணி பூ சாறு தடவினீங்கன்னா இரத்த ஓட்டம் சரியாகி தோல் மிருதுவாகும். தலைமுடிக்கு இது இயற்கையான கண்டிஷனர் மாதிரி வேலை செய்யுது. எல்லாருக்கும் நல்லது தான், ஆனால் சிலருக்கு கவனிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. ஒரு சிலருக்கு இதால் பக்க விளைவுகள் ஏற்படலாம். ஒரு சிலர் மருதாணி பூ அலர்ஜி தரலாம், தோல் சிவத்தல், கடுப்பாகுதல் மாதிரி. அதிக அளவில் கஷாயம் குடித்தா ரத்த அழுத்தம் குறையலாம். கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மருத்துவரை கேட்டுக்கொள்வது நல்லது.
சிறுநீரக நோயாளிகள் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது. வீட்டிலேயே இந்த மருதாணி பூ பயன்படுத்துறதுக்கு சில வழிகள் இருக்குது. என்னென்னு சொல்கிறேன். மருதாணி பூ கஷாயம். ஒரு கைப்பிடி பூவை நீரில் வேக வச்சு வடிகட்டி தேன் சேர்த்து குடிக்கலாம். மூடி பேக். மருதாணி பூ, வெந்தயம், தயிர் சேர்த்து அரைச்சி முடியில் தடவலாம். முகமூடி, அதாவது ஃபேஸ் பேக். மருதாணி பூ, மஞ்சள், ரோஜா தண்ணீர், இது மூணுத்தையும் சேர்த்து முகத்தில் தடவலாம். காயம். பூசாரை நேரடியாக காயத்தில் தடவலாம். இந்த மருதாணி பூ ஒரு சாதாரண பூ இல்லை, நம்ம உடம்புக்கு, தோலுக்கு, முடிக்குன்னு பல நன்மைகளை தர ஒரு இயற்கை மருந்து. ஆனால் இதையும் அளவோட கவனத்தோடு பயன்படுத்தணும். இந்த மருதாணி பூ நம்ம பயன்படுத்துகிறதால உடல் சூட்டை தணிக்குது, தலைவலியை போக்குது, சரும பிரச்சனைகளை சரி செய்யுது, முடி உதிர்வதை தடுக்குது, பொடுகு மற்றும் அரிப்பை குறைக்குது. இப்படி பல நன்மைகளை நமக்கு வழங்குறது தான் இந்த மருதாணி பூங்க. இது மாதிரியான பல பாரம்பரிய மூலிகைகளோட அற்புதத்தை உலகம் முழுக்க அறிய நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்யணுங்க. இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.